ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. உலகமெங்கும் வாழக்கூடிய அத்தனை ஒக்கலிகர் காப்பு மகாஜன உறவுகளுக்கு அடியேனின் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் சித்தூர் கிராமம் புளியம்பட்டியிலே அருள்வாளித்து அத்தனை மக்களையும் குலம் காத்து நமது சமுதாயத்துக்கு மாமன் மைத்துனராக வெள்ளேறு குலத்தைச் சேர்ந்த தாயம்மன் மாலை கோயிலிலே இந்த நமது சமுதாய வரலாறு சிறப்பாக 14வது தொடராக வெளிவர இருக்கிறது. இந்த 14வது தொடரை மேற்கு மாத்திரிப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்கள் எடுத்துரைக்க அருமையாக சொல்ல வாய்ப்பு இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்பாடு செய்த மைத்துனர் மாப்பிள்ளை லோகநாதன் அவர்களையும் மற்றும் இருக்கக்கூடிய மாமா மைத்துனர் மாப்பிள்ளைகளையும் அன்போடு வரவேற்று இந்த வரலாறு சிறப்பாக வெளிவர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களது தாயம்மா கோயிலோட வரலாற்று சிறப்பை எடுத்து நல்ல ஒரு தொடராக அமைய வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற நமது தோகமலை கோட்டை ஆலவட்ட கவுண்டர் ஐயா அவர்களையும், அந்த வரலாற்று சிறப்பை கூறி பெருமை சேர்க்க வந்த நமது மேற்கு மாத்திரண்டியை சேர்ந்த சிவலிங்கம் மாமா அவர்களையும், நமது கெட்டியவட்டி ராமசாமி பெரியதனக்காரர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று எங்கள் ஊர் தாயம்மன் மாலை கோயில் தாயாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் புளியம்பட்டி சார்பாக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அருள்மிகு ஸ்ரீ தாயம்மன் சுவாமியை போற்றி போற்றி போற்றி. இப்பொழுது நமது காமகுல உக்கலிகர் ஆதி புராணத்தை 14வது பதிவாக ஒளிபரப்ப நமது அருள்மிகு தாயம்மன் கோவில் வெள்ளவர் குலவ தேவி கோவிலுக்கு வருகை வந்திருக்கிறது. ஸ்ரீ தாயம்மாள் துணை தோமலக்கோட்டை நமது சவணத்து கவுடர் நம்ம சிவலிங்க மாமா ராமசாமி மாமா 3 பேரும் நம்மளுக்கு வழிகாட்டியாக வந்திருக்க தாயம்மா கோயிலுக்கு புளியம்பட்டி சார்பாக நமக்கு மிகமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் சித்தூர் கிராமம் புளியம்பட்டியிலே எல்லா செல்வங்களும் நிறைய பெற்ற தெய்வமாக, எல்லா அனுக்கிரகமும் நிறைய பெற்ற தெய்வமாக, வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்து காக்கின்ற தாயமாளாய நமோ நமோ நமக. எல்லோரும் எந்நாளும் எல்லா சிறப்புகளையும் பெற்று எந்த சூழ்நிலையிலும் வெகுஜனமாக வாழ வேண்டுமென்றால் அந்த ஊர்களிலே இருக்கின்ற அந்த திருக்கோயிலை பராமரிக்கின்ற அந்த திருமக்களை காக்கின்ற சான்றோர் பெருமக்களாக திகழ வேண்டும். அவ்வாறாக இந்த திருக்கோயிலை சார்ந்து இந்த திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்டு
இவ்வூரிலே வாழுகின்ற அத்தனை மக்களையும், இவ்வூருக்கு வாழ்வு தேடி வருகின்ற அத்தனை மக்களையும் வாழ்வாங்கு வாழ வைத்து சிறப்பித்துக் கொண்டு சிறப்புகளை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், வாழ்க்கை என்றால் மிக செம்மையாக இருக்க வேண்டும், மிக செழிப்பாக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும், எல்லா மேன்மையும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற கொள்கை தேசத்திலே யாரிடம் இருக்கிறது என்று ஆய்ந்தறிந்து பார்த்தால் அது தாய்மார்களிடமே இருப்பதாக வரலாற்று நூல்களும் வரலாற்று சான்றார்களும் அத்தனை பேரும் கூற கேட்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த திருக்கோவிலை சார்ந்தும் இந்த திருக்கோவிலை சுற்றிலும் தாய்மை குணத்தோடு தங்களுடைய வீட்டுகளிலே இருக்கின்ற சான்றோர்களையும் பெரியோர்களையும் குழந்தைகளையும் கால்நடைகளையும் செல்வங்களையும் பராமரித்து வாழ்வாங்கு வாழ வைத்து தெய்வத்தை நிந்தனையில்லாது வழிபாடு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கும் உலகெங்கிலும் வாழ்கின்ற இந்த திருக்கோவிலிலே பிறந்த வீட்டு பிள்ளையாய் திகழ்ந்து உலகிலே மற்றொரு வீட்டிற்கு பிழைப்பதற்காக புகுந்த வீடாக தேர்வு செய்து அங்கே சென்று இந்த திருக்கோவிலுடைய பெருமையை உணர்த்தி, இந்த வெள்ளேனவரு குலத்தினுடைய பெருமையை உணர்த்தி வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறந்த வீட்டு பெண் மக்களே, இந்த திருக்கோவிலே பிறந்த ஆண் மக்களை பங்காளிகளை பிற குலங்களிலே பிறந்த வீட்டு பிள்ளையாய் பிறந்து இந்த குலத்திலே இருப்பவர்களை திருமணம் செய்து அவர்களோடு சேர்ந்து இன்புற்று வாழ்வாங்கு வாழ்ந்து செல்வ குழந்தைகளை ஈன்றெடுத்து பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் மேன்மையோடு காத்து கொண்டிருக்கின்ற புகுந்த வீட்டு பிள்ளைகளே, இவர்களுக்கு எல்லாம் வெகு மேன்மையோடு திகழ்கின்ற செல்வ குழந்தைகளே, இந்த நிலையிலே இந்த மேன்மையான தகவலை மேன்மையான யுக்தியிலே காமுகுல காப்பு ஒக்கைகளுடைய வரலாறை உலகெங்கிலும் வாழுகின்ற இந்த தமிழன் 024 என்கிற யூடியூப் சேனல் ரசிக பெருமக்களே, உங்களுடைய அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நாளுக்கான நல்ல திருவிடத்தில் இருந்து பணிவான வணக்கங்களை மிக பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நிலையிலே இந்த திருக்கோயிலிலே இந்த நிகழ்வு நடைபெற உதவியாய் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியினை மறுமுறையும் காணியாக்கி ஆளவட்ட கவுண்டர் அவர்களும் அவர்களை சார்ந்திருக்கிறவர்களும் இந்த திருக்கோவிலை சார்ந்திருக்கின்ற தயாரிகளும் இந்த திருக்கோயிலுக்குள்ளே அத்தனை மேன்மையும் பெற வந்திருக்கின்ற செல்வ குழந்தைகளும் உறவு முறைக்காரர்களும் நன்மையோடு மேன்மையோடு பெருமையோடு வாழ இந்த திருக்கோவில் உலகமெல்லாம் வாழ்கின்ற பக்தர்களுக்கும் இத்திருக்கோவிலை சுற்றி வாழ்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உதவியாய் இருக்கிறது என்கின்ற தகவலை அறிந்ததனால் புரிந்ததனால் தெரிந்ததனால் பணிவோடு தெரியப்படுத்தி இந்த சிறப்பான காமுகுல காப்பு ஒக்களினுடைய வாழ்க்கை வரலாறு தொடராவதற்கு இந்த திருக்கோவில் இருக்கிற தெய்வம் அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று பணிந்து வேண்டி தொடரை தொடங்குகின்றோம். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் எல்லா சுகங்களும் எல்லா மேன்மைகளும் காமு குலத்தவர்க்கும் யாதவ குலத்தவர்க்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பாக்கியம் பெற்றவருக்கும் நிறைவேற்றப்பட்டு திருமணம் என்கின்ற வைபவம் வெகு சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு காமு குலத்தவர் 9 பேருக்கு வெகு சிறப்பாக நந்தி வாகனத்தின் முன்னிலையிலேயும் காமதேனுவின் உதவியோடும் சிவபெருமானுடைய கிருஷ்ண பரமாத்மனுடைய ஆசீர்வாதத்தாலும் நாக கன்னிகளும் தேவ கன்னிகளும் தேவ துந்திரியரும் கைலாயமல வாத்தியக்காரர்களும் அத்தனை பேரும் எல்லா மேன்மையும் பெற்றவராக இருந்து திருமணம் செய்து 12 நாள் விருந்து உபசாரங்கள் செய்து 13வது நாள் காமு குலத்தவரை அவரவர் இல்லங்களிலே குடி அமர்த்துவதற்கு நந்தி வாகனமும் காமதேனுவும் உறுதுணையாய் இருந்து குடி அமர்த்தியதாக கடந்த வரலாறு வரை நாம் தெல்ல தெளிவாக ஆய்வுகளின் மூலம் சான்றோர்களுடைய அறிக்கையின் மூலம் தெரிந்திருக்கின்றோம். ஆக இந்த தொடரிலே காமு குலத்தவர் 9 பேர் முதன்மையாக ஆவணி மாசத்திலே 10வது நாளிலே
திங்கட்கிழமையிலே சந்திர ஓரையிலே திருமணம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் காமதேனுவிடமிருந்து விருந்து பெற்றிருக்கிறார்கள். சிவபெருமானிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். நந்தி வாகனத்திலிருந்து உதவி பெற்றிருக்கிறார்கள். ஆக இத்தனை வகையான மேன்மையோடு கடவுளுடைய அனுக்கிரகம் பெற்ற இந்த 9 பேரும் எவ்வாறு தங்களுடைய வாழ்வை வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தத்துவார்த்தத்தை எல்லா மேன்மையும் மிகுந்திருக்கின்ற, எல்லா லோகத்துக்கும் உணவளிக்கின்ற, எல்லா லோகத்துக்கும் சத்தியை தருகின்ற காமதேனு கூறுகின்ற வாக்கியம் அத்தனை பேரையும் ஆலோசிக்க வைக்கும், அத்தனை பேரையும் சிந்திக்க வைக்கும். ஆக திருமணம் ஆகி 12 நாள் அவர்கள் விருந்து ஏற்பாடுகள், மாமன் மைத்துனன் வீட்டு விருந்துகளை ஏற்று, பிறந்த வீட்டு புகுந்த வீட்டு விருந்துகளை ஏற்று அவர்கள் தனி வாழ்க்கை வாழ்வதற்காக, தம்பதியாக வாழ்வதற்காக, விவசாயம் செய்து வாழ்வதற்காக, கால்நடைகளை வளர்த்து வாழ்வதற்காக, பள்ளியிலே கல்வி பயில வைப்பதற்காக வாழ்வதற்காக, மருத்துவம் புரிவதற்காக, இறை வழிபாடு செய்வதற்காக, வேதங்கள் பயில்வதற்காக இந்த சிவபெருமான் காமுகுலத்தவரை படைத்ததாக அறிந்து அந்த நம்பிக்கையோடு, அந்த தைரியத்தோடு, அத்தனை பேர்த்தோடைய உதவியோடு இவர்கள் தனியாக குடித்தனம் தொடங்குகிறார்கள். அது நந்தன வருஷம் ஆவணி மாதம் 23வது நாளாகும். அவ்வாறு அந்த ஆவணி மாதம் 23வது நாளிலே நந்தி வாகனம் என்கின்ற தாயார், காமுகுலத்தவர்க்கு தாயார் நந்தி வாகனம், நந்தி வாகனமும் காமதேனுவும் தான் தாயாராக இருந்து கவனித்தவர்கள். தந்தையாராக சிவபெருமான், ஆலோசகராக கிருஷ்ண பரமாத்மா. இவ்வாறெல்லாம் அமைய பெற்றிருக்கின்ற இந்த காமுகுலத்தவருக்கு அவர்களுக்கு எவ்வளவு விவேகம் இருக்கும், அவர்களுக்கு எவ்வளவு பக்தி இருக்கும், அவர்களுக்கு எவ்வளவு யோசனை இருக்கும், அவர்களுக்கு எவ்வளவு தனித்துவம் இருக்கும், அவர்களுக்கு எவ்வளவு அருள் இருக்கும், அவர்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். இத்தனையும் ஒருங்கே பெற்ற இந்த காமுகுலத்தவர் தனி வாழ்க்கை தொடங்குவதென்பது அவர்களுக்கு மிக எளிதாக இருக்கிறது. ஆக எவ்வாறும் இறைவன் இட்ட கட்டளைப்படி ஆலோசனை கூறியிருக்கின்ற அத்தனை பேரை முன்மொழிந்தும் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவ்வாறு வாழ தயாராக இருக்கின்ற இந்த காமுகுலத்தவர்க்கு வெகு சிறப்பாக காமதேனு சிவபெருமான் கூறிய ஆலோசனைகளாவது, அந்த ஆலோசனை காமுகுலத்திலே 48 பேர் நீங்கள் ஜனனமாகி விட்டீர்கள். அந்த 48 பேரும் கலியுகத்திலே கடவுளாகப்பட்டவரை மனிதர் பார்க்க முடியாது. அந்த மனிதர்கள் கடவுளை காண்பதற்கு பதிலாக காமு குலத்தவரை 48 குலத்தவரை படைத்திருக்கிறோம் என்றும், அந்த 48 பேரும் கலியுகம் பிறந்த பின்பாக பூமிக்கு சென்று மனித ரூபமாக மாறி அங்கே திருமணம் செய்து மனிதரோடு மனிதர் வாழ்ந்து, நீங்கள் அவர்களுக்கு கடவுளாகப்பட்ட நாங்கள் என்ன மனித வாழ்விலே இயற்பியலை நாம் கடைபிடிக்க வேண்டுமோ அந்த வார்த்தைகளை கூறி அவர்களை வாழ்வாங்கு வாழ வைத்து அவர்களை மனித வாழ்க்கையிலே தடம் புரளாமல் வாழ வைக்க வேண்டும். அவ்வாறான வாழ்க்கை யாரெல்லாம் வாழ வைத்து நீங்களும் வாழ்கிறீர்களோ அவர்கள்தான் கலியுகம் நிறைவடைந்த பிறகாக கைலாயத்திலே வந்து அவர்கள் சித்தராகவோ ஞானியாகவோ தேவராகவோ முனிவராகவோ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக கடவுள் கூறியிருக்கின்ற நேர்மையை கைவிடாது கைப்பற்றி அந்த கடவுளுக்கு உரிய காரியங்களை செய்து பூலோகத்திலே சேவைகள் அத்தனையும் இறைவனுக்காகவும் கால்நடைகளுக்காகவும் மருத்துவத்திற்காகவும் ஞானத்திற்காகவும் கல்விக்காகவும் நீங்கள் சேவை செய்து நீங்கள் எந்த வகை தீமையும் செய்யாது, மது உண்ணாது, மாமிசம் உண்ணாது, நீங்கள் வெகு சிறப்பாக வாழ்ந்து போர்க்குணம் இல்லாது வாழ்ந்து, பொறாமை குணம் இல்லாது வாழ்ந்து, தீய குணம் இல்லாது வாழ்ந்து நீங்கள் நற்பெயர் அடைய வேண்டும். ஆக இந்த 9 பேரும் அந்த வாழ்க்கையை மேற்கொண்டு உங்களுக்கு மாமன் மைத்துனன் வைத்து திருமணம் செய்திருப்பதால் உங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளை இன்னும் இருக்கிற அத்தனை காமுகுலத்தவருக்கும் கொடுத்து நீங்கள் சிறப்புற்று வாழ்ந்து இந்த முதலிலே திருமணம் செய்திருக்கின்ற இந்த நாககன்னிகள் 9 பேர் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆயுள் காலத்தை நிறைவு செய்த பிறகாக அவர்களுடைய ஆயுள் அந்திம பிரதானப்பட்ட அந்த சக்தி நிறைந்திருக்கிற உடம்புக்குள்ளே இருந்து ஜீவன் வெளியேறி சொர்க்கலோகமோ
அவர்கள் தேவலோகமோ சென்ற பிறகாக அவர்களுடைய உடலை நீங்கள் எந்த இடத்திலே அடக்கம் செய்கிறீர்களோ அவ்விடத்திலே நீங்கள் கோவில் கட்டி அவைகளை நீங்கள் குலதெய்வமாக வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற தத்துவார்த்தத்தை காமதேனு மிக சிறப்பாக எடுத்துரைக்கின்றார். ஆக உண்டேனவராக இருக்கட்டும், ஜானக்கல்வராக இருக்கட்டும், எல்லா வகையான இந்த 9 வகையான பெயரை பெற்றிருக்கின்ற இவர்கள் தங்களுடைய துணைவிமார்கள் சொர்க்கலோகம் அடைந்த பிறகாக, சிவலோக பதவி அடைந்த பிறகாக அவர்களுடைய திருமேனியை அடக்கம் செய்கின்ற இடத்திலே கோவில் கட்டி அதை குலதெய்வமாக வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற விவரத்தை சிவபெருமான் தெளிவாக கைலாய மலை மேலே துவாரபாக யுகத்திலே கூட அருமையாக சொல்லியிருக்கிறார். அது இந்த 48 பேருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைத்து மறுமுறையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று காமதேனு சிறப்பாக சொல்ல இந்த 9 பேரும் ஏற்றுக்கொண்டு அந்த எல்லா வகையான ஆலோசனைகளையும் மேன்மை தங்கிய அந்த செய்திகளையும் பணிவாக தலை தாழ்ந்து பாதம் தொட்டு ஏற்றுக்கொண்டு அந்த காமதேனுவை அன்னையாக நினைத்து, அன்னையே உங்களுடைய சொல்லையோ இறைவனுடைய சொல்லையோ கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆலோசனையோ நாங்கள் எந்நாளும் கேட்போம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து, நாங்கள் எங்களுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கின்ற பெண்மணிகள் ஆயுள் காலமான பிறகாக அவர்களை எந்த இடத்திலே அடக்கம் செய்கிறோமோ அந்த இடத்திலே கோயில் எழுப்பி அவர்களுக்கு எங்களுடைய பெயராலே பெயர் சூட்டி அதை குலமாக வைத்து அந்த அன்னையை தெய்வமாக மதித்து அதை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறைக்கு இந்த யுகம் வரை நாங்கள் செல்வோம் என்பதை உறுதியாக 9 பேரும் கூறுகிறார்கள். ஆக இந்த 9 பேரும் 9 குலங்களாக அன்றைய தேதியிலே வெகு சிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக எந்த குலம் என்று பெயர் இருக்கிறதோ அது ஆண் பெயர், அந்த குலதெய்வம் ஏதோ அது பெண் பெயர். எந்த குலதெய்வம் பெயர் இருக்கிறதோ அது பெண், எந்த குலம் பெயர் இருக்கிறதோ அது ஆண். ஆக ஆணும் பெண்ணும் சமமாக வாழ்ந்தோம், இதிலே எந்த பாகுபாடும் இல்லை என்பதை நாம் சிவபுராணத்துக்கு முன்பாக, காமு குலத்தவர் வாழ தொடங்கியதற்கு முன்பாக கைலாய மலை மீது துவாபர யுகத்திலே சிவபெருமான் வெகு சிறப்பாக கூறியதை மீண்டும் ஜானக்கல்வர் அவர்களும் உண்டேனவர் அவர்களும் வழிமொழிகிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதன்படியே நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லும் பொழுது காமதேனு மகிழ்ச்சியுற்று குழந்தைகள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற பதத்தை நானும் ஒரு முறை சொன்னேன், நீங்களும் பல்லாயிரம் முறை கேட்டது போல அதை அப்படியே அச்சிலே வார்த்ததை போல் நீங்கள் திருப்பி சொல்லீர்கள். இது உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்கும், மேன்மையான வாழ்க்கையை கொடுக்கும், சுகமான வாழ்க்கையை கொடுக்கும், எல்லா சோகங்களையும் நீக்குகின்ற வாழ்க்கையை கொடுக்கும், கால்நடைகளை காக்கும், உலகை காக்கும், உலகில் உள்ள மக்களை காக்கும், உலகில் உள்ள விலங்கினங்களை காக்கும், அத்தனை பேரையும் அன்போடு இந்த சொல்லே காக்கும் என்று நான் மனம் நிறைந்து உங்களை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நானும் கைலாயம் நோக்கி, சிவபெருமானை நோக்கி, கிருஷ்ண பெருமானை நோக்கி, நான்முகனை நோக்கி, திருமாலை நோக்கி இன்னும் இருக்கின்ற உலகெல்லாம் செல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அத்தனை பேரும் வெகு சிறப்பாக வாழும் என்று மனம் நிறைந்து வாழ்த்தி பூரணமாக ஆசியை கூறி நானும் கைலாயம் செல்கிறேன், நீங்களும் சிறப்புற்று வாழ்வாங்க வாழுங்கள் என்று காமதேனு ஆசி கூற அந்த காமபுரம் சொர்க்கலோகமாக, அந்த காமபுரம் தெய்வலோகமாக, அந்த காமபுரம் எல்லா வகை ஐஸ்வர்யங்கள் நிறைந்த ஊராக, கோவில் சிறப்பாக, குளங்கள் சிறப்பாக, பள்ளி சிறப்பாக, மருத்துவமனை சிறப்பாக, கால்நடைகள் சிறப்பாக, அத்தனையும் மனம் உவந்து மகிழ்ச்சியோடு காமதேனுவை தன்னுடைய லோகத்துக்கு அனுப்பி வைக்கின்ற காட்சி வெகு சிறப்பாக அத்தனை பேரும் கண்டு மனதிலே களிப்புற்று இன்பம் முற்றிருக்கிறார்கள். ஆக இந்த நிலை காமு குலத்தவர்க்கு எந்நாளும் தொடர்ந்து வர வேண்டும் என்கின்ற வேண்டுதலே அத்தனை பேர் மனநிலையும் நினைவாக நிற்கிறது. ஆக இந்த நிலைகளையெல்லாம்
ஒவ்வொருவரும் கடைப்பிடித்து வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டும். இந்த நல்ல நாளிலே இந்த தகவலை எல்லாம் இந்த புளியம்பட்டியிலே அருள்பாலிக்கின்ற தாயம்மனுடைய திருக்கோவிலிலே காட்சிப்படுத்த உறுதுணையாய் இருந்த நேரத்திற்கும் காலத்திற்கும் தெய்வத்திற்கும் இங்கே உறுதுணையாய் இருந்த அந்த கோவில் தயாதிகளுக்கும் பெரிதனக்காரர்களுக்கும் அந்த பூஜாரிகளுக்கும் ஆளவட்ட கவுண்டர்களுக்கும் இன்னும் அவரை சார்ந்து வந்திருக்கிறவர்களுக்கும் பெண் மக்களுக்கும் நன்றி கூறி இத்தொடரை இத்தோடு நிறைவு செய்து அடுத்த தொடரிலே மிக விஷயமான தகவல்களை கூற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுகிறேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.